என்ன பிரியமானவர்களே, மீண்டும் லாக்டவுன் போட்டாங்கன்ட்டு கவலைப்படுறீங்களா? ஆமாம்மா, லாக்டவுன் போட்டது நல்லது தானே. அரசாங்கம் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காண்டி தானே இந்த லாக்டவுனை போட்டிருக்கிறாங்க. ஆமா, நம் நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம பாதுகாக்கப்படணும்னா சில காரியங்களுக்கு நம்ம பெர்மனன்ட் லாக்டவுன் போட்டே ஆகணும். ரொம்ப சரியா சொன்னம்மா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்து விளங்குவதற்கும் நீங்களும் நானும் பெர்மனண்டா சில காரியத்துக்கு லாக்டவுன் போட்டு தான் ஆகணும். பொறாமை, சண்டை, கோபம், வைராக்கியம் இவைகளுக்கு பெர்மனண்டா ஒரு லாக்டவுன் போட்டுற வேண்டியதான். ஆனா சில காரியங்களுக்கு நம்ம லாக்டவுனே போடக்கூடாது. அதையும் சரியாதாம்மா சொல்றேன். நீனு வேதம் சொல்லுது அருமையாக. மத்தேயு 22, 37, 38, 39 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உங்களையும் என்னையும் படைத்து இறைவனிடத்தில் அன்பு கூறணுமா. அது மாத்திரமல்ல, மற்றவரிடத்திலும் அன்பு கூற வேண்டுமா. இப்படி செய்வோமேயானா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. Love God, love others. God bless you.